இயேசுவுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளின் விளக்க உரை. தாவீது அரசரும் பத்சேபாவும் விபச்சாரம் செய்தார்கள் என்று நாம் முன்னரே வாசித்தோம். பத்சேபா தான் கர்ப்பமாக இருப்பதை அறிவித்த பிறகும் தாவீது முதலில் தனது தந்தைமையை மறைக்க ஒரு வழியை கண்டுபிடிக்க முயன்றார். பின்னர் அவர் பத்சேபாவின் கணவனான உரியாவிற்கு எதிராக சதி செய்தார். இறுதியில் உரியாவும் இறந்து போனார். பிறகு தாவீது பத்சேபாவை தனது மனைவியாக ஏற்றுக்கொண்டார். இஸ்ரேலின் மிகவும் பிரியமான இறைவனால் திருப்பொழிவு செய்யப்பட்ட மெய்ப்பரான தாவீது அரசர் ஒரு நேர்மையான இளைஞனையும் அவனது குடும்பத்தையும் அழித்து விட்டார். தாவீது ஏன் ஆண்டவரை துச்சமாக மதித்து தீய செயல்களை செய்தார் என்று கர்த்தர் இறைவாக்கினர் நாத்தான் மூலமாக கேட்கிறார். ஒரு நேர்மையான மனிதரையும் அவரது குடும்பத்தையும் அழிக்க அவர் பயன்படுத்திய வாழ் தாவீதின் வீட்டிலேயே தங்கியிருக்கும் என்று அவருக்கு முன்னறிவிக்கப்பட்டது. மனம் வருந்திய தாவீது ஒருவேளை பத்சேபாவும் கூட மன்னிக்கப்பட்டாலும் காமத்தினாலும் விபச்சாரத்தினாலும் பிறந்த முதல் குழந்தையின் உயிரை எடுத்து இறைவன் அவர்களை தண்டிக்கிறார். தாவீதின் மனம் திரும்புதலின் செயல்கள் ஆண்டவரின் மனதை மாற்றவில்லை. இன்றைய நற்செய்தி வாழ்க்கையின் புயல்களை இறைவனை நம்புவதன் மூலம் எளிதில் அமைதிப்படுத்த முடியும் என்பதை பற்றியது. இது திடீர் புயல்களுக்கு பெயர் பெற்ற கலிலேய கடலில் இருந்து வருகிறது. மேற்கில் இருந்து குளிர்ந்த காற்று வீசும் பொழுது பள்ளத்தாக்குகளும் பள்ளங்களும் மலைகளும் பிரம்மாண்டமான புனல்களைப் போல செயல்பட்டு காற்றை அழுத்தி வலிமையான அலைகளுடன் புயல்களை உருவாக்க ஏரிக்குள் வேகமாக செல்ல அனுமதிக்கின்றன. இது போன்ற ஒரு புயலில் தங்கள் படகையும் பயத்தையும் கட்டுப்படுத்த முடியாமல் சீடர்கள் இயேசுவை எழுப்பி தங்கள் பாதுகாப்பை புறக்கணிப்பதாக அவர் மீது குற்றம் சாட்டுகிறார்கள். முதலில் இயேசு காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டு முழுமையான அமைதியை ஏற்படுத்துகிறார். பின்னர் அவர் அவர்களின் விசுவாச குறைவுக்காக அவர்களை கடிந்து கொள்கிறார். இந்த நிகழ்வுகளின் திருப்பத்தை கண்டு சீடர்கள் அனைவரும் இயல்பாகவே திகைத்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆண்டவர் தாமே அவர்களுக்கு காட்டிய அந்த மாபெரும் அற்புதத்தை கண்டு வியந்தனர். அடுத்து இயேசு அவர்களிடம் குறிப்பாக புயல்களின் ஆண்டவர் தங்களுடன் இருக்கும் பொழுது ஏன் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று கேட்கிறார். இயேசு அவர்களோடு கூடவே இருந்தும் நம்பிக்கையின்மையால் இயேசுவின் சீடர்கள் சந்தித்த வாழ்க்கை புயல்களும் கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்ட தாவீது ஆண்டவரின் பிரசன்னத்தை நிராகரித்து தன்னிச்சையாக செயல்பட்ட பொழுது அவர் சந்தித்த வாழ்வின் சோதனைகளும் நமக்கு ஒரு வலுவான செய்தியை தருகின்றன. இறைவன் கட்டுப்பாட்டில் இருக்கிறார். God is in control. நாம் ஒருபொழுதும் நமது விசுவாசத்தை இழக்கக்கூடாது, அழிக்கவும் கூடாது. கடவுள் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அன்பானவர், அவரை நாம் விட்டுவிடக்கூடாது. அவர் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதே சிந்தனை. ஆமேன்.